ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எஸ்ஹெச்எம்மையும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனும் எப்படி கம்பேரபிள், ஒன்றுக்கு ஒன்று எப்படி கம்பேரபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அ லெக்சர் 7 ஆஃப் வாட் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் சீரீஸ் ஃபார் நீட் ஜேஇ அப்புறம் ஐஐடி ஜாம் எக்ஸாம்ஸ் இது எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு லெக்சர் சீரீஸ் இது. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ ரிலேஷன் பிட்வீன் SHM and Uniform Circular Motion. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்சிடர் அ பார்ட்டிக்கல் Q, ஒரு பார்ட்டிக்கல் Q கன்சிடர் பண்ணிக்கோங்க, அண்ட் இட் இஸ் மூவிங் இன் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஐ வில் அகெயின் ரீகால் இட் இயர். ஸோ இப்போ என்னென்னா திஸ் இஸ் அ சர்க்குலர் மோஷனில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதுதான் என்னோடய பார்ட்டிக்கல் Q. இந்த பார்ட்டிக்கல் Q வந்து இட் இஸ் கோயிங் இன் வாட் ஆன்டி-கிளாக்வைஸ் டைரக்ஷன் இன் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சரி, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒமேகா வில் பி கான்ஸ்டன்ட் விச் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி. அப்புறம் ரேடியஸ் வந்து O to Q நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதாவது ரேடியஸ் ஆஃப் தட் சர்க்குலர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு இட் வில் ஹேவ் அ லீனியர் வெலாசிட்டி கால்ட் அஸ் V dash vector நான் எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் இந்த டைரக்ஷன் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இட் இஸ் tangential to the path, linear velocity. அதுக்கப்புறம் அதோட மேக்னிடியூட வாட் வி கால் லீனியர் ஸ்பீடுன்னு கூப்பிடுவோம். லீனியர் வெலாசிட்டியோட மேக்னிடியூட வி கால் இட் அஸ் லீனியர் ஸ்பீட் A omega கான்ஸ்டன்ட்லி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதே இதில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் பார்க்கும்போது there will be only one acceleration called as what centripetal acceleration will be there, and it will be pointed towards which direction? Towards the center of the circle. ஸோ அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து ஏசின்னு தே வில் டினோட். V ஸ்கொயர் பை ஆர்ன்றது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த இடத்துல ஆர் வந்து ரேடியஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக V ஸ்கொயர் பை ஆர்னு எழுதுவோம். பட் இந்த கேஸில் வந்து V இருக்க இடத்துல இங்கே என்னது V டேஷ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே ரேடியஸ்க்கு பதில் இங்கே என்ன இருக்குது கேபிட்டல் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே லேட்டராக வி வில் சி தட் A இஸ் த ஆம்ப்ளிடியூட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆக்சலரேஷனை A டேஷ் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, சர்க்குலர் மோஷனில் இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் அவர் டயக்ராம். ஸோ ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் விச் பாயிண்ட், டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த OQ டிஸ்டன்ஸை வி கால் இட் அஸ் வாட் த ரேடியஸ் வி கால் இட் அஸ் A. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ O to Q இஸ் வாட் O to Q நான் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபிகரில் இருந்து அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். O to Q வெக்டரை மட்டும். O to Qவை நம்ம ஏன்னு சொல்லியிருந்தோம். அதில் நான் வந்து காம்பனன்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதாவது OQவை X காம்பனண்ட் அண்ட் Y காம்பனண்ட். இதுக்கு பேர் என்னென்னா ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங்கை வி கால் தட் அஸ் ப்ரொஜெக்ஷன். ஸோ OQ வெக்டரை X ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். அதாவது ஐ வில் கெட் OP, அந்த லென்த் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் X காம்பனண்ட் A cos theta. Y டைரக்ஷன் Y ஆக்சிஸில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா we will get A sin theta. அதை OR அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ OP is equal to A cos theta X காம்பனண்ட் இல்லையா? அது ஒரு லென்த்து தானே, அதை நான் வந்து Xன்னு கூப்பிட்றேன். அதே மாதிரி ORன்றது along Y direction, A sin theta I will call that as Y. So projection of Q on the diameter BC of the circular path is point P. Similarly projection of Y axis is point R இல்லையா? ஸோ நான் வந்து the OQ வெக்டரை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். I will get P and this one is R. ஓகே, சரி, இப்போ from the figure we can see as the particle moves around the circle that the point P oscillates between B and C. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட் C வந்து இந்த பார்ட்டிக்கல் Q இருக்கு இல்லையா, இந்த Q வந்து இப்படி சுற்றி வரும்போது என்ன ஆகும், இந்த பாயிண்ட் P இருக்கு இல்லையா, இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த பாயிண்ட் P வந்து it will be completely oscillating. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சிமுலேஷனில் பார்க்கலாம். ஸோ this is a point given. சரி, angle that radius A is equal to OQ makes an angle how much? எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வித் X axis theta is making omega t plus phi நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சி இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வந்து தீட்டா வந்து இட்ஸ் நத்திங் பட் வாட் ஒமேகா டி. ஓகே, ஸோ ஒமேகா தீட்டா வில் பி ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் ஃபை. அந்த ப்ளஸ் ஃபைன்றது என்னது அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம SHMல படிச்சுட்டு வரோம். இட் இஸ் நத்திங் பட் த இனிஷியல் லொக்கேஷன். நம்ம எந்த இடத்துலேருந்து மோஷன் ஆரம்பிக்குதோ அதை வச்சு வரக்கூடியது இந்த ஃபேஸ் ஃபைன்றது இனிஷியல் ஃபேஸ். ஓகே, ஸோ
it is an angle made with a positive x-axis. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த x is equal to a cos theta எழுதணும் இல்லையா, அதை நம்ம தீட்டா இருக்க இடத்துல என்ன எழுதலாம், ஒமேகா டி ப்ளஸ் பை. ஓகே, சரி ஜென்ரலாக வந்து டீட்டா ஒமேகாக்கும் டீட்டாக்கும் ஜென்ரல் ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒமேகா டி தான். ஆனால் இங்கே வந்து பர்டிகுலராக வந்து எந்த டைம் t ஈக்குவல் 0 எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதோ மோஷனு, அந்த ரீசனுக்காக we are going to add a +5 we are going to add. கரெக்டாக, ரைட். ஸோ இதே மாதிரி y சைடில் ப்ரொஜெக்ஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு OR கிடைக்கும், which is nothing but what, y is equal to a sin theta a sin omega t plus 5. சரி, இப்போது நம்ம வந்து சிமுலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். ஸோ இது வந்து என்னதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வீல் மாதிரி காமிச்சிருக்காங்களா, திஸ் அ வீல். இந்த பார்ட்டிக்கல், இந்த ரெட் கலர் பார்ட்டிக்கல் வந்து இட்ஸ் கோயிங் டு கோ இன் சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷனில் வருது, கரெக்டாக. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து ரெட் கலர் வந்து சர்க்குலர் மோஷனில் வருது இல்லையா, அதோட எக்ஸ் காம்பனண்ட்டை ட்ராக் பண்ணுது. இது இங்கே பாருங்கள், எக்ஸ் காம்பனண்ட்டை அப்படியே ட்ராக் பண்ணுது பாருங்கள். இந்த ஆசிலேஷன் ஹாரிசான்டல் SHM சொல்லுவாங்க, இது ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் இன் ஹாரிசான்டல் பிளேன். ஸோ இது பாருங்கள் இப்படி வருதா. ஸோ இஃப் ஐ கேன் ஃபாலோ லைக் திஸ் ஒன், இது வந்து ஹாரிசான்டல் SHM ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்ம ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, x is equal to a cos theta. ஸோ இட் இஸ் நத்திங் பட் வாட், ஹாரிசான்டல் SHM இட் இஸ் பீன் இது பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. ஓகே, இப்போ வெர்டிக்கல் SHM பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருக்கா, ஸோ ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இதோ இங்கேருந்து அப்படியே பாருங்கள், அந்த பார்ட்டிக்கல் இங்கே வர வர கரெக்டாக கனெக்ட் ஆகும். வெர்டிக்கல் SHM கம்பேர் பண்ண முடியுதா உங்களால்? ஸோ ப்ரொஜெக்ஷன் அலாங் y ஆக்சஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் SHM. இப்போ வெர்டிக்கல் SHM ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் த ட்ராக் ஆஃப் இட், ரைட்டா. அது வந்து இந்த ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் வி கேன் டேக். ஓகே, இப்போ லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஒய்க்கும் டீக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு காமிச்சிருக்காங்க. அதாவது வெர்டிக்கல் SHM இருக்கு இல்லையா, அதோட கிராஃப் மட்டும் காமிச்சிருக்காங்க, டைமுக்கும் ஒய்க்கும். அகெயின் வி கேன் டூ இட். ஸோ இங்கே பாருங்கள், டைம் 0லேருந்து ஆரம்பிக்குது, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஸோ இட் இஸ் கோயிங் அண்ட் கம்மிங் அகெயின். ஓகேவா, ரைட்பா. ஸோ இப்போ என்னென்னா ஐ வில் கிவ் த சிமுலேஷனோட லிங்க்கு, யூ கேன் ஆல்சோ check it, ரைட்டா. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 2 SHM-ஐயும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் இந்த ஒரிஜினலாக இந்த SHM ஹாரிசான்டல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணால் அது வெர்டிக்கல் ஹாரிசான்டல் SHM ரெப்ரசன்ட் பண்ணும், இந்த OQ வெக்டார் வந்து, கரெக்டாக. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a cos theta will be projecting what, ஹாரிசான்டல் SHM. இதே மட்டும் நான் y ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வெர்டிக்கல் SHM. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we study SHM அலாம் எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் தான் இது பண்ண போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் ஹாரிசான்டல் SHM மட்டும் பார்க்கலாம். சரி, இப்போது அந்த ஃபிகர் சிமுலேஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த சிமுலேஷனோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க. அட் டைம் t ஈக்குவல் டு 0 அப்போது திஸ் வில் பி த ஃபிகர், கரெக்டாக. இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன், இங்கேருந்து மோஷன் ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் டீட்டான்றது என்னது, இட்ஸ் அன் ஆங்கிள் மெஷர்ட் வித் எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் 5 நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து டைம் t ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் தீட்டா வில் பி ஈக்குவல் டு வாட், 5, கரெக்டாக. ஸோ இப்போ திஸ் இஸ் த இனிஷியல் ஃபேஸ் ஐ ஹவ் ஷோன், சரியா. ஸோ இங்கேருந்து மோஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் த டைம் ஃபிகர் அட் டைம் t ஈக்குவல் டு 0. ஓகேவா, சரி. இப்போது பொசிஷன் அட் டைம் t ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு கொஞ்சம் டைம் t ஈக்குவல் டு 0லேருந்து சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். சரி, இந்த ஃபிகர் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், பட் ஆனால் இங்கே 5 டிஃப்ரென்ஸ் தெரியுதா. திஸ் இஸ் 5 பட் திஸ் இஸ் தீட்டா, தட் இஸ் டைம் t அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னு எடுத்துக்கலாம்.
ஸோ இது வந்து பொசிஷனை மட்டும் சொல்கிறது. ஓகே, ஸோ பாருங்கள், O to Q ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் கிடைக்குதா, விச் இஸ் நத்திங் பட் A cos omega t ப்ளஸ் 5. ஓகே, இப்போ நான் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஐ வில் கெட் வாட்? மைனஸ் A ஒமேகா சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5. சாரி, இது வந்து பொசிஷனோட இதை மட்டும்தான் காமிச்சிருக்கோம். வெறும் பொசிஷன்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம். இப்போ அடுத்து வெலாசிட்டியை மட்டும் காட்டலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து அட் சம் டைம் டி ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் வாட்? நம்மளோட சிமுலேஷன். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்னா வெலாசிட்டியை பற்றி சொல்லியிருந்தேன். வெலாசிட்டி வில் பி த டேஞ்சென்ஷியல் டு த பாத், சர்க்குலர் பாத். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டீட்டா இங்கே ஒரு டீட்டா மேக் பண்ணது இல்லையா? திஸ் டீட்டா வில் பி ஈக்குவல் டு வாட்? திஸ் டீட்டா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சி வெலாசிட்டி இஸ் டான்ஜென்ஷியல், பட் ஆனால் நம்மளுக்கு இதிலேருந்து எப்படி வந்து எஸ்ஹெச்எம்மோட ரிலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to split this into components. ஸோ இது என்னோட கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ இப்போ இது எக்ஸ் ஒய்ன்னு எழுதியிருக்கேனா? இப்போ என்னென்னா, திஸ் இஸ் மை வி டேஷ் வெக்டர். ஸோ திஸ் இஸ் மை வாட்? வி டேஷ் வெக்டர். இதை வந்து டீட்டா வந்து இந்த இடத்த நான் காமிச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் டீட்டா. இதை நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் அண்ட் ஒய் அதாவது ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? வி டேஷ் காஸ் டீட்டான்னு வரும். இந்த பக்கம் இருக்கிறது ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது வி டேஷ் சைன் டீட்டான்னு வரும். இப்போ என்னென்னா, நான் இந்த வி டேஷ் வெக்டாரை, இந்த வி டேஷ் வெக்டார் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெக்டாரை நான் என்ன பண்ணுறேன்? காம்பனன்ஸாக எழுதுகிறேன். ஸோ வி டேஷ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வாட்? Vx I cap ப்ளஸ் Vy J cap. இது ஜென்ரலாக எனி வெக்டாரை நம்ம Vx I cap ப்ளஸ் Vy J capன்னு சொல்லலாம். ஆனால் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் நடக்குது? வி டேஷ் சைன் டீட்டா நடந்திருக்கு. வி டேஷ் சைன் டீட்டாவை எந்த இதில் நடந்திருக்கு? திஸ் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பட் ப்ரொஜெக்ஷன் எங்கே நடந்திருக்கு? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் நடந்திருக்கு. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து ஆரிஜின். திஸ் இஸ் ஆரிஜின். ஸோ ஆரிஜினுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நடந்திருக்கு. ஸோ ஐ ஷுட் டேக் திஸ் as மைனஸ். தட் இஸ் Vx is equal to மைனஸ், பாருங்கள் Vx இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன்? மைனஸ் V dash sin theta போட்டிருக்கேன். அதே மாதிரி Vyன்றது ப்ரொஜெக்ஷன் அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ அதை வந்து V dash cos theta போட்டிருக்கேன். ஸோ தட்ஸ் வாட் we have splitted this vector into components. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நடக்கிறது தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட ப்ரொஜெக்ஷன் பாருங்கள். நம்மளுக்கு ஏற்கனவே V dash வந்து A ஒமேகா ஐ ஹவ் டோல்ட். கரெக்டாக? ஸோ பிகினிங்லேயே ஐ ஹவ் டோல்ட். ஸோ V வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாங் எக்ஸ் டைரக்ஷன் உள்ள காம்பனண்ட். ஓகே, நம்ம இப்போ V dash கண்டுபிடிச்சோம்ல, தட் இஸ் Vx என்னன்னு பார்த்தோம்? மைனஸ் V dash sin theta. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்து இருந்துச்சு. கரெக்டாக? ப்ரொஜெக்ஷன் அலாங் நெகட்டிவ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு. ஸோ ஐ ஹவ் ஷோன் இயர். இங்கே தெரியுதா உங்களுக்கு? அட் பாயிண்ட் Pயில் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் வேர்? டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன். அதாவது இந்த இடத்துல இப்படி தானே ஆசிலேஷன் நடக்குது. ஸோ அதனால் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷனை பார்த்துருக்கு பாருங்கள் Vx. தட் இஸ் நெகட்டிவ் வெலாசிட்டி. ஓகேவா? ரைட். ஸோ V இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ண போகிறேன்னா Vxன்னு பார்த்தோம். இதை வந்து ஜென்ரலாக நம்ம Vன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, V இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் SHM, velocity of SHM at point P we can take. Okay, that is minus V dash sin theta, which is nothing but Vx. ஏன் இங்கே நெகட்டிவ் இருக்குன்னா, பிகாஸ் வெலாசிட்டி இஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷன். ரைட்டா? ஓகே, ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? திஸ் இஸ் நத்திங் பட் Vx. ஓகேவா? ரைட். ஸோ இதே நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் தெரிஞ்சாலே வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். அது இங்கேயும் ட்ரூவாக தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன். நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? V கிடைக்குது, which is nothing but what? Vx தானே? கரெக்டு தானேப்பா? எவ்ரி திங் இஸ் கனெக்டட் இயர். ப்ரொஜெக்ஷன் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது, நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது. ஸோ வாட் we are trying to do is யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் உள்ள ப்ரொஜெக்ஷனும் நம்ம யூஸ்வலான டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வெலாசிட்டியோட ரிலேஷனும் மேட்ச் ஆகுது. கரெக்டாக? சரி, இதே மாதிரி வந்து ஆக்சலரேஷன் அட் டைம் t வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தா இங்கே பாருங்கள், வெலாசிட்டி ஐ ஹவ் நாட் ஷோன் இயர். நான் ஏற்கனவே சொன்னேன், சர்க்குலர் மோஷனில் வந்து ஆக்சலரேஷன் வில் பி ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத். அதாவது பார்த்துருக்கோம். ஸோ இது என்ன ஆக்சலரேஷன்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இதை வந்து நம்மளோட காம்பனன்ஸாக நான் வெக்டார்ஸாக எழுத ட்ரை பண்ணுறேன்.
ஸோ தட் மீன்ஸ் ஐ நீட் டு ஸ்ப்ளிட் திஸ் இன்டு காம்பனன்ட். ஸோ ஏ டேஷ் வெக்டார் இருக்குது, அதை என்ன பண்ண போகிறோன்னா ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப்னு ஐ எம் கோயிங் டு ஸ்ப்ளிட் இட். ஸோ இதில் ஏஎக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சி இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்சோ வாட் தீட்டா. புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் வந்து காம்பனன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது திஸ் இஸ் மை எக்ஸு, திஸ் இஸ் மை எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை ஒய். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ்டில் வரும். ஸோ ஏ டேஷ் காஸ் தீட்டா, இந்த பக்கம் இருக்கிறது ஏ டேஷ் சைன் தீட்டான்னு வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன், அது எனக்கு என்ன வருது? ஏ டேஷ் காஸ் தீட்டா விச் இஸ் நத்திங் பட் ஏஎக்ஸ். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ டேஷ் வெக்டார் இஸ் அ வெக்டார் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர். அதை நான் காம்பனன்ஸாக எழுதியிருக்கேன் ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். ஆனால் இந்த ஏஎக்ஸ்ன்றது என்னது? நெகட்டிவ் டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு எக்ஸ் ஆக்சிஸில். கரெக்டா? மைனஸ் எக்ஸில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? மைனஸ் ஏ டேஷ் காஸ் தீட்டா கிவன். அதே மாதிரி இதுவும் எந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு? இது வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் சைன் ஐ நீட் டு அப்ளை. ஸோ மைனஸ் ஏ டேஷ் சைன் தீட்டா ஜே கேப். ஓகே, ஸோ நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு கணக்கு, பிகாஸ் வி ஆர் ஸ்டடிங் ஹாரிசான்டல் SHM இல்லையா? ஸோ நான் இது என்ன எழுதலாம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டேஷ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ். சரி, இப்போ ஏஎக்ஸ் வந்து அலாங் இது கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. ஸோ நான் இதை எப்படி எழுதலாம்? இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன், அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷனை பார்த்துருக்கு ஆக்சலரேஷன். அண்ட் ஆல்சோ வி நோ எப்போவுமே ஆக்சலரேஷன் இன் SHM வில் பி பாயிண்டட் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன்? மீன் பொசிஷன், ரைட்? So a dash is the acceleration pointed towards the center and it is equal to the centripetal acceleration. அதே மாதிரி r is equal to a, p is equal to b dash. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஏசின்றது அதாவது இங்கே ஏ டேஷ்ன்றது என்னது? இட்ஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் ஏ டேஷ் காஸ் தீட்டான்னு போட்டிருக்கோம். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ விச் இஸ் நத்திங் பட் ஏ டேஷ். ஏ டேஷ் வந்து இங்கே என்னது நம்மளுக்கு? ஒமேகா ஸ்கொயர் ஏ. கரெக்டா? ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நம்ம தீட்டா வந்து ஒமேகா டி ப்ளஸ் பை ஹேவ் ரிட்டன். சரி, இப்போ இது வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம டிஃப்ரென்சியேஷன் வச்சு பண்ணால் திஸ் இஸ் சேம் ஆஸ் வாட்? A is equal to dv by dt. நம்ம ஏற்கனவே v கண்டுபிடிச்சோம். v நான் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணால் what I will have to get? Acceleration of the SHM எனக்கு கிடைக்கணும். It is same. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரிசல்ட்டும் this result both are same. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் படித்தது எல்லாமே ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஹாரிசான்டல் SHM ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. இப்போ இதே ஸோ சிமிலர்லி இஃப் யூ அனலைஸ் த வெர்டிக்கல் SHM, தட் இஸ் ப்ரொஜெக்ஷன் அலாங் y ஆக்சிஸ், நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? y a sin omega t plus phi, which is nothing but what? a sin theta ன்னு கிடைச்சது இல்லையா? ஸோ theta is equal to omega t plus phi. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இது வந்திருக்கும். அதாவது ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தாலும் அதே ஆன்சர் வந்திருக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாலும் அதே ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் அபவுட் கம்பேரிசன் பிட்வீன் SHM அண்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பா. ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, who are studying waves and oscillations. ஓகேப்பா, பாய்.